ஒரு ஊரில் 2 வெள்ளாடு, 2 செம்பளி ஆடு, 2 கோழி, 2 மாடு இருந்துதான். அந்த 2 மாடுக்கு பில்லு எடுத்து எடுத்தாந்து போட்டுருந்தான். அப்போ மாடு கடிச்சா, நீ மாவுக்கு பில்லே சாப்பிட்றியே, ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறக்குன்னு கடிச்சா. நான் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் கறப்புன்னு சொல்லித்தான். ஆடு சொல்லிச்சா, நீ இவ்வளோ பில்லு மேய்ச்சி சாப்பிட்டு வரையே, நாம் என் பாலை மனுஷன் சாப்பிட்றான், இப்போ மாட்டு பாலை யாரும் சாப்பிட்றதில்ல, நீ எத்தனை குட்டி போடுன்னு கடிச்சான். ஒத்த குட்டி தான் போடுவேன். மாடு கடிச்சான். நானும் ஒத்த குட்டி தான் போடுறேன், ஊருக்கெல்லாம் பாலை தானே நினச்சான். உன் பாலை யாருன்னா குடிக்கிறாங்களா, என் பாலை குடிக்கிறான்னு கடிச்சான். குறுக்கில் பேசாது மறந்துடுவேன். மாடு கடிச்சான். அப்போ கோழி கடிச்சான். கோழி கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்தால் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்போ இதில் கோழி முன்னே வந்ததா, முட்டை முன்னே வந்தால் யாருன்னா பதில் சொல்கிறீங்க? கோழி தான் முன்னாடி வந்தது, முட்டை பின்னாடி தானே வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு நீ என்ன சொல்கிறேன்னா, கோழி போட்டது முட்டையிலேருந்து தானே குஞ்சு வந்தது நீ சொல்கிற. இதுக்கு யாராவது விளக்கம் சொன்னாங்களா? யாரும் சொல்லலை.